அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புலம்பெயர் வாழ்க்கையின் நடுவே கிடைத்த ஒரு மாத விடுமுறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் ஊருக்கு பறந்து வந்தான் ஒரு இளைஞன். குடும்ப நண்பர் ஒருவர் சொன்னபடி வீட்டுக்காரர்களுடன் சேர்ந்து அவன் ஒரு பெண்ணை பார்க்க அந்த வீட்டிற்குச் சென்றான். பெண்ணின் பெயர் ஷாஹினா. அவளை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் மிகவும் பிடித்து போனது. ஷாஹினாவின் வீட்டாருக்கும் வேறு எண்ணமில்லை. அம்மா, அப்பா, ஒரு சிறிய தம்பி, ஒரு தங்கை ஆகியோர் கொண்ட சிறிய குடும்பமாக இருந்தது ஷாஹினாவின் குடும்பம். அடுத்த சில நாட்களிலேயே மிட்டாய் கொடுக்கல், நிக்காஹ் ஆகியவை நடந்து முடிந்தன. ஒரு வருடம் கழித்து வரும் விடுமுறையில் திருமண விழாவை நடத்தலாம் என்று முடிவானது. நிக்காஹ் முடிந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்தது சில நாட்கள் மட்டுமே. அந்த நாட்களில் சிறிய பயணங்கள் மூலமும் பிற வழிகளிலும் அவர்கள் ஒன்றாக வாழ்க்கையை தொடங்கினர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு அந்த நாட்களை மேலும் இனிமையாக்கினர். இப்படியே விடுமுறை முடிந்தது. அவன் பாலைவன நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டிய நாள் வந்தது. அன்று மாலை விமானம். காலையிலேயே அவன் ஷாஹினாவின் வீட்டிற்கு சென்று அவளுக்கு முத்தமிட்டு தன் அன்பு தோழியிடம் விடை பெற்றான். இந்த முறை புலம்பெயர் உலகிற்கு செல்லும்போது மற்ற தடவைகளை விட அதிக கஷ்டமாக உணர்ந்தான். வீட்டில் எல்லோரிடமும் விடைபெற்று அவன் மீண்டும் விமானத்தில் ஏறினான். புலம்பெயர் மண்ணில் வேலை பரபரப்புக்கு நடுவிலும் ஷாஹினா எப்போதும் தொலைபேசியில் மறுமுனையில் இருந்தாள். வாழ்க்கையின் ஆசைகளையும் கனவுகளையும், ஒன்றாக இருந்த நாட்களின் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு பல நாட்கள் நள்ளிரவு வரை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். மாதங்கள் செல்லச் செல்ல ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய முடியாத அளவுக்கு நெருக்கமாகினர். இருவரும் திருமண வாழ்க்கை பற்றி கனவுகளை பின்னத் தொடங்கினர். அந்த திருமண நாளுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்க ஒரு நாள் அதிகாலை சுபஹி தொழுகைக்காக உழு செய்ய அவன் குளியல் அறைக்கு சென்றான். உழு செய்யும் போது அவனது மூக்கில் ஈரம் உணர்ந்தான். மெதுவாக கையால் துடைத்து பார்த்தபோது கையில் இரத்த துளிகள். சிறிது இரத்தம் வந்த பின் அது நின்றது. அவன் மனதில் 1000 கவலைகள் பொங்கின. எதுவும் ஆகிவிடக்கூடாதென பிரார்த்தித்தான். இந்த விஷயத்தை அவன் யாரிடமும் பகிரவில்லை. தன் எல்லாமுமான ஷாஹினாவிடம் கூட இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு கவலை அதிகமானது. இப்படி ஏன் ஆனது என்ற பயம் அவனை பலவீனப்படுத்தியது. மற்றொரு நாள் இது மீண்டும் நிகழ்ந்தபோது மனதை தயார் செய்து யாரையும் அழைக்காமல் தனியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் எல்லாவற்றையும் திறந்து கூறினான். மருத்துவர் பரிசோதித்து சில பரிசோதனைகளுக்கு அனுப்பினார். அடுத்த வாரம் முடிவுகளுடன் வரச் சொன்னார். முடிவுகளுடன் மருத்துவரை சந்தித்த போது அவன் மனம் பயத்தில் உறைந்தது. மருத்துவர் முடிவுகளை பார்த்து என்ன சொல்வார் என்று நினைத்து உடல் நடுங்கியது. செவிலியர் அவன் டோக்கன் எண்ணை அழைத்தார். மருத்துவரிடம் சென்றான். மருத்துவர் முடிவுகளை பரிசோதித்தார். அவன் மருத்துவரின் முகத்தை உற்று நோக்கினான். மருத்துவரின் முகம் கருமையாக இருப்பது போல் தோன்றியது. மருத்துவர் விவரங்களை கேட்டபின் ஏன் யாரையும் கூட்டி வரவில்லை என்று கேட்டார். அவன் பதிலளித்தான். பெரிய நோய் என்றால் யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருக்கலாம். என்ன இருந்தாலும் திறந்து சொல்லுங்கள். மருத்துவர் கூறினார். புற்றுநோய் செல்கள் உங்களை பரவி பிடித்துவிட்டன. சிகிச்சை செய்து பார்க்கலாம், ஆனால் இறைவனே பெரியவர். ஒவ்வொரு வார்த்தையும் மருத்துவரின் குரல் நடுங்கியது. இதை கேட்டு அவன் முற்றிலும் உடைந்து போனான். பல கனவுகளுடன் தன் அன்பு தோழியுடன் இணைய சில மாதங்கள் மட்டுமே இருக்க அவன் அதிகம் சிந்திக்கவில்லை. தைரியத்தை வரவழைத்து மருத்துவரிடம் கூறினான். எனக்காக வருத்தமில்லை. ஆனால் என் இணையாக வரவிருக்கும் பெண்ணையும் என் மீது பெரிய நம்பிக்கையுடன் வாழும் பெற்றோரையும் நினைக்கும் போதுதான் வருத்தம். அவன் அங்கிருந்து வெளியேறினான். அவனுக்கு மருத்துவராக இருக்கும் நண்பர் ஒருவர் இருந்தார். வேறு ஒருவருக்கு இப்படியான அறிகுறிகள் இருப்பதாக பொய்யாக கூறி நோயின் தீவிரத்தை அவரிடம் தெரிந்து கொண்டான். இனி அதிக காலம் இந்த பூமியில் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். எப்படியும் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். என் நேரம் சற்று முன்னதாகவே இருக்கிறது. ஆனால் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று முடிவு செய்தான். வீட்டாரிடமோ அன்பு தோழியிடமோ நண்பர்களிடமோ இதை பற்றி எதுவும் கூறவில்லை. வழக்கம் போல் அன்றும் ஷாஹினாவை அழைத்தான். எப்போதும் பேசுவது போல் பேச முயன்றான். ஆனால் மனதளவில் அவனால் பழையபடி பேச முடியவில்லை. அவனில் ஏற்பட்ட மாற்றத்தை ஷாஹினாவும் உணர்ந்தாள். பின்னர் வரும் அழைப்புகளில் ஷாஹினாவுக்கு சந்தேகம் எழத் தொடங்கியது.
என் இக்கா என்னை விட்டு விலக முயல்கிறாரா? என் மீதான அன்பு குறைந்து விட்டதா என்ற கவலைகள் அவளை அலைக்கழித்தன. இதை அவனிடம் கூறி வாக்குவாதம் செய்வது வழக்கமானது. அவன் அதற்கு எதிராக எதுவும் கூறவில்லை. இந்நிலையில் அவனுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றின. ஷாஹினாவை மெதுவாக என்னை விட்டு விலக்க வேண்டும். திருமணத்திற்கு பின் அவள் கஷ்டப்படக்கூடாது. ஒரு நாள் அவன் ஷாஹினாவின் அப்பாவை அழைத்து நலம் விசாரித்த பின் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று கூறினான். என்னவாக இருந்தாலும் சொல் மகனே என்றார் அப்பா. நான் சொல்லும் விஷயத்தில் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், வருத்தப்படக்கூடாது என்று கூறினான். அப்பா விஷயத்தை கேட்டார். அவன் கூறினான், நான் உங்கள் மகளை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒன்றாக வாழ்க்கை வாழ இறைவன் விதிக்கவில்லை. நான் ஒரு மாறாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் யாரிடமும் திறந்து சொல்லவில்லை, ஷாஹினாவிடம் கூட இல்லை. இப்போது என் பேச்சில் அவளுக்கு என் மீதான அன்பு குறைந்துவிட்டதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. மெதுவாக அவளை என்னை விட்டு விலக்க வேண்டும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். அப்பாவால் பதில் கூற முடியவில்லை. அவனின் வற்புறுத்தலுக்கு பின் அவன் சொல்வது சரி என்று எண்ணி அவன் விருப்பப்படி செய்ய ஒப்புக்கொண்டார். ஷாஹினாவிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமில்லை, இதிலிருந்து பின்வாங்க விரும்புகிறோம் என்று. அவளுக்கு நல்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினான். நோய் அதிகமாக அவனின் தோற்றம் மாறத் தொடங்கியது. மெதுவாக வீட்டிலும் நோய் விஷயத்தை தெரிவித்தான். அவர்களுக்கு அது தாங்க முடியாத பேரிடியாக இருந்தது. மகன் வருவதற்காக காத்திருந்த அவர்கள் ஷாஹினா பற்றியும் மற்ற விஷயங்களையும் அவன் விளக்கியபடி ஏற்றுக்கொண்டனர். ஷாஹினாவின் அப்பா வீட்டில் அவளிடம் விஷயங்களை எடுத்துரைத்தார். இத்தனை காலம் தன்னை நேசித்தவன் இப்படி செய்தான் என்று அறிந்து அவளுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. பல நாட்கள் சோகத்தில் கழித்தாள். அவனை வெறுத்தாள். இப்படி செய்த ஒரு கொடூரனின் மகர் வேண்டாம் என்று அவன் கொடுத்த மகரை திருப்பி அனுப்பினாள். அவர்களின் தொடர்பு முறிந்தது. அவனால் அவளை இழந்து வாழ முடியவில்லை. ஆனால் அவனால் அவளின் வாழ்க்கை பாழாக கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு பலம் கொடுத்தது. அவன் அப்பாவை அழைத்து அவளுக்கு ஒரு நல்ல இணையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தான். அவள் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணமே அவன் மனதை நிறைத்தது. ஒரு நல்ல நண்பனிடம் விஷயத்தை பகிர்ந்து அவனால் ஒரு நல்ல இளைஞனை கண்டுபிடித்து அவனை ஷாஹினாவுடன் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான். அப்பாவிடம் இதை தெரிவித்தான். பெண் பார்க்கல், மிட்டாய் கொடுக்கல் ஆகியவை நடந்தன. இதற்கு பின்னால் தன் எல்லாமுமான இக்கா இருந்தார் என்பது ஷாஹினாவுக்கு தெரியாது. விரைவில் அவளின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தீவிர ஆசை இருந்தது. திருமணத்திற்கு 20 நாட்கள் முன்பு அவன் புலம்பெயர் வாழ்க்கையை முடித்து ஊருக்கு திரும்பினான். வீட்டார் பல சிகிச்சைகளுக்கு முயன்ற போதும் அவன் உடல் அதற்கு பதிலளிக்கவில்லை. அவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு உடல் மாறியிருந்தது. ஷாஹினாவின் திருமணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு தெரிவித்து வந்தார். அவன் ஷாஹினாவுக்கு மகராக கொடுத்த பணத்தில் திருமண பரிசாக ஒரு நகையை செய்து கொடுத்தான். திருமண நாள் வந்தது. அவன் அப்பாவின் கையை பிடித்து சலாம் சொல்லி திருமண பந்தலுக்கு நுழைந்தான். அப்பாவின் கண்கள் கலங்கின. அவனை எளிதில் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்ததால் யாரும் அவனை கவனிக்கவில்லை. பந்தலில் அவனை அடையாளம் கண்டவர் ஷாஹினாவின் அப்பா மட்டுமே. திருமண ஆடைகளும் நகைகளும் அணிந்து அழகியாக ஒருங்கி வீட்டில் நிறைந்து நடந்து கொண்டிருந்த ஷாஹினாவை அவன் தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். தோழிகளுடன் பேசுவதையும் எல்லோரையும் உபசரிப்பதையும் கண்குளிர கண்டான். அவன் கண்கள் நீரால் நிறைந்தன. அவ்வப்போது அவன் அதை துடைத்து கொண்டிருந்தான். புதிய மாப்பிள்ளை வந்து நிக்காஹ் சடங்குகள் முடிந்தன. மாப்பிள்ளை வீட்டு பெண்கள் வந்து ஷாஹினாவை அலங்கரித்து வீட்டாரிடம் நீர் கலங்கிய கண்களுடன் விடைபெறுவதை அவன் பந்தலின் ஒரு மூலையிலிருந்து பார்த்தான். அப்பாவின் கண்கள் மட்டும் அவனை கவனித்துக் கொண்டிருந்தன. மாப்பிள்ளை வீட்டார் ஷாஹினாவுடன் வாகனத்தை நோக்கி நடந்தனர். அப்பா அம்மாவிடம் விடை பெற்று வண்டியில் ஏறி தன் வாழ்க்கை தோழியாக இருக்க வேண்டிய ஷாஹினா தொலைவில் செல்வதை அவன் கண்ணீருடன் பார்த்தான். யாரும் பார்க்காதவாறு அவன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தான். ஷாஹினா சென்ற பின் அப்பா அவனிடம் வந்தார். இருவரும் தனியாக ஒரு இடத்திற்கு சென்றனர். அப்பா கூறினார், நீ என் மருமகனாக வந்தவன். இப்போது என் மகனை விட உன்னுடன் அதிக நெருக்கம் உணர்கிறேன். மரணமோ நோயோ முதலில் யாரை தேடி வரும் என்று தெரியாது.
ஆனால் இனி உள்ள வாழ்க்கையில் என் மகனாக நீ இருக்க வேண்டும். வர வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும், எப்போதும் உடன் இருக்க வேண்டும். இதை சொல்லி அப்பா அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்தார். அவன் அப்பாவை ஆறுதல் படுத்தி விடைபெற்று சென்றான். ஷாஹினாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்த மகிழ்ச்சியில் உலகை வென்றவனின் நிறைவுடன் அவன் அந்த பந்தலிலிருந்து வெளியேறி நடந்து சென்றான்.